பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நட்பு, நண்பன், சினிமா படம் கூட எடுத்துட்டாங்க. நட்பை பத்தி பேசிட்டே இருக்காங்க. முழுகாத ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னென்னமோ சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நட்பு ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? நிறைய குணாதிசயங்கள் இருக்குங்க நட்புக்கு. ஒரு உண்மையான நட்பு என்ன மாதிரி இருக்கணும்? ஒரு ரபி இருந்தார். ரபி அப்படிங்கிறவர் ரொம்ப படிச்சவர், ஒரு பண்டிதர், ஒரு மாமேதை, ரொம்ப படிச்சவர். அப்படி ரபி யோசனன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர் இருந்தார். ஸ்டடி பார்ட்னர்னா கூட சேர்ந்து படிக்கிறவர். அவர் பேர் ரெய்க் லக்கீஷ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படிப்பாங்க, நிறைய விவாதங்கள் பண்ணுவாங்க. ஒரு நெருங்கிய நண்பர் மாதிரி இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் லாகேஷ் இறந்து போயிடுறார். நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறார். அதனால அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஸ்டடி பார்ட்னரை இவர் ரபி மிஸ் பண்றார். இந்த ரபி பெரிய மேதை. அவர் பல மாணவர்களுக்கு பாடமும் எடுக்கிறவர். அந்த குருகுலத்திலேயே சிறந்த மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நாள் இந்த மாணவர்கள் எல்லாம் ரபிய பார்க்கும்போது ரபி அங்க இருக்கிற ஒரு இந்த ஆசிரமத்துல உலாவிட்டு இருக்காரு. ஆனா முகத்துல அப்படி ஒரு கவலை, அப்படி ஒரு சோகம், ஒரு டிப்ரெஷன். இந்த மாணவர்கள்லாம் போய், என்ன ஆச்சு ரபி, ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் பழையபடி என்னால் படிக்க முடியல. ஏன்னா நான் என்னோட ஸ்டடி பார்ட்னரை மிஸ் பண்றேன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் உங்களுடைய கவலையா? தயவு செஞ்சு இந்த கவலையான முகத்தை மாத்திடுங்க. நாளைக்கு உங்க கவலையை போக்குறதுக்கு நாங்க ஒரு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு இந்த மாணவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்குள்ளேயே சிறந்த புத்திசாலி மாணவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை ரபி கிட்ட அனுப்புறாங்க. நீ போய் நம்ம ரபிக்கு ஸ்டடி பார்ட்னரா இரு அப்படின்னு அனுப்புறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அந்த சிறந்த மாணவரும் புத்திசாலி மாணவரும் ரபி கிட்ட போய் ஸ்டடி பார்ட்னரா இருக்கார். கொஞ்ச நாட்கள் இதே மாதிரி போகுது. திடீர்னு ஒரு நாள் திரும்ப ரபியை இந்த மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்துல திரும்ப அவர் ரொம்ப சோகத்தோட உலாவிட்டு இருக்கார். இந்த மாணவர்கள் திரும்ப போய், ஏன் சோகமா இருக்கீங்க? என்னாச்சு, என்ன விஷயம்? அதுவா, ஒன்றும் இல்லை, எல்லாம் என் ஸ்டடி பார்ட்னரை பத்தி எனக்கு கவலை தான். ஸ்டடி பார்ட்னரை பத்தி கவலையா? என்ன சொல்றீங்க? இந்த குருகுலத்திலேயே தலை சிறந்த மாணவன், ஒரு நல்ல புத்திசாலியை தானே உங்களுக்கு ஸ்டடி பார்ட்னரா நாங்க அனுப்பணும். அதுக்கப்புறமும் ஏன் உங்களுக்கு சோகம் அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ரபி யோசனன் சொல்றாரு, அதுவா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இதுதான் முடிவு அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஸ்டடி பார்ட்னர் ஆமா நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபா ஒரு 10-12 ப்ரூஃப் எடுத்துட்டு வர்றார், நான் சொன்னதுதான் சரி அப்படிங்கிறதுக்கு. ஆனா ரைக் லக்கீஷ் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ சொன்னது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு 10-12 விஷயத்தை எடுத்துட்டு வருவாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால நானும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மை என்ன அப்படின்னு கண்டறிவோம். எனக்கு அந்த மாதிரி என்ன மேல மேல படிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய, என்ன நானே வளர்த்துக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு நண்பனை மிஸ் பண்றேன், ஒரு ஸ்டடி பார்ட்னரை மிஸ் பண்றேன். இப்ப இருக்கிறவரு நான் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த மாணவர்கள், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப இருக்கிற நண்பர்கள் எப்படி இருக்காங்க? யாரு நமக்கு ஆமான் சாமி போடுவாங்களோ அவங்கள தானே நம்ம கை கோத்துக்கிறோம். அவங்க கூட தானே நாம ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறோம். அவங்க கூட தானே நாம எல்லா வேலைகளும் பண்றோம். ஆக மொத்தம் இப்போ நண்பன் அப்படின்னா என்ன அகராதி தெரியுமா? அந்த நண்பன் நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கணும், எனக்கு மீறி எதுவும் பேசக்கூடாது, எனக்கு எதிரா எதுவும் நடக்கக்கூடாது, அவன் தான் நண்பன். கேட்டா இத வேற என்ன சொல்றாங்க இந்த காலத்து இளைஞர்கள், மேடம் லைக் மைண்டட் பீப்புள் மேடம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது மேடம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு
ரெண்டு பேருக்கு என்ன விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குதோ அந்த விஷயத்தினால அவங்க ஈர்க்கப்பட்டு நண்பர்கள் ஆகிறது தான் இயற்கை, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஆமா சாமி போடுற ஆட்டு மந்த கும்பலா இருந்தா எப்படி அது? ஒரு நண்பனுடைய வளர்ச்சி இன்னொரு நண்பன் கையில இருக்கு இல்லையா? அப்போ அந்த நண்பன் எங்க தப்பு பண்றானோ அந்த நண்பனை தட்டி கேட்கணும். டேய், நீ பண்ற தப்பு, இது சரி கிடையாது, இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லணும். அந்த உரிமையும் இருக்கிற இடம் தாங்க நண்பனா இருக்க முடியும். உறவுகள் வேற, நண்பனுங்கிற உறவு வேற. இந்த நட்புங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா மற்ற உறவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா நட்புங்கிற ஒரு உறவை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். எப்படி நாம தேர்ந்தெடுக்கணும்? நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள தான் நம்ம நட்பா கொள்ளணும். நமக்கு கீழே இருக்கிறவங்களையோ மேல இருக்கிறவங்களையோ நட்பா கொண்டா அந்த நட்புக்கு வந்து ஆயுசு கம்மி. நமக்கு ஈக்குவலா இருக்கணும், எல்லா விதத்திலையும் ஈக்குவலா இருக்கணும். தர்க்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், தட்டி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கணும், தப்பு பண்றத தட்டி கேட்கறதுக்கும் ரெடியா இருக்கணும். அப்படி ஒரு நண்பன், அப்படி ஒரு நட்பு அமைஞ்சிட்டா ஆஹா, கேட்கவே வேண்டாங்க. பல மகான்கள், எவ்வளவோ பேரு, அது ஒரு முக்கியமான மகான் சொல்லிட்டு போயிருக்கார், உன் நண்பன் யார் என்று கூறு, உன்னை பற்றி நான் கூறுகிறேன் அப்படின்னு. நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாரும். அதனால இந்த காலத்து இளைஞர்கள் இந்த விஷயத்துக்கு மட்டும் அவன் ஃப்ரெண்டு, அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு, இதனால தான்டா அவன் எனக்கு ஃப்ரெண்டு, இது செட்டானா அவன் ஃப்ரெண்டுடா அப்படின்னு எல்லாம் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவு செஞ்சு தேடாதீங்க. உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க, நட்புங்கிற ஒரு புனிதமான உறவையும் கொச்சைப்படுத்துறீங்க. எல்லாரும் காதலை தான் கொச்சப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப நட்பையும் கொச்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு நட்புனா என்ன, நண்பன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நண்பன் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வாங்க. நட்புனாலே எதையுமே எதிர்பார்க்காத விஷயம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. ஒருத்தர் உங்களுடைய நல்லது கெட்டது வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் தான் நட்பு, நண்பன். அதனால தயவு செஞ்சு சுயநலமா யோசிக்காதீங்க. நல்ல பரந்த விரிந்த மனசோட உங்க நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நட்புங்கிற உறவு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான உறவு வேற எங்கேயுமே அமையாம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு புது கருத்தோட புது விஷயத்தோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.